எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல உன்னை விட மாட்டேன் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். ஜீப்ல இருந்து இறங்கின எஸ்ஐ பிரபு 2 லேடி கான்ஸ்டபிள் கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. காலிங் பெல் அடிக்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறக்கிறாங்க ஒரு அம்மா. வந்து பார்த்தவங்க தன்னுடைய முந்தானியில கையை தொடச்சுக்கிட்டே போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடியவங்களை பார்த்து கொஞ்சம் படபடப்போட, சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்க தீபிகா அப்படிங்கிறவங்க இருக்காங்களா? ஆமா சார், மேடம் இங்க தான் தங்கியிருக்காங்க. நீங்க? நான் அவங்க வீட்ல வேலை செய்யற அம்மா. இருக்காங்களா இப்போ? இருக்காங்க சார். சொல்லிட்டு அவங்க உள்ள போய் அம்மா அம்மான்னு கூப்பிட ரூம்குள்ள லேப்டாப் வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறவ வெளியில வரா. போலீஸை பார்த்த உடனே அவளுக்கு படபடப்பாகுது. இருந்தாலும் மூஞ்சில காமிச்சுக்காம, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மேடம், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். சார் என்ன சொல்றீங்க? என்ன நீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதுல்ல? சார் நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க என்னைய மேடம், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. சொல்லிட்டு ஒரு பென்டிரைவை காட்ட அந்த பென்டிரைவை பார்த்தவளுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிருச்சு. இதுல எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. நீங்க யார் யாரை என்னென்ன பேசி எப்படியெல்லாம் மடக்கி தப்பான வழியில கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே இருக்கு. காலேஜுக்கு வர பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்பை ஏற்படுத்துறது, உங்களுக்கு வேலையாகணுங்கிறதுக்காக அந்த பையனையும் பிள்ளையும் ஃபோனில் பேச வைக்கிறது, இந்த மாதிரி சீப்பான வேலை நிறைய நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு தகுதியானவங்களே கிடையாது. தெய்வத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் உங்களை மாதிரி சீப்பஸ்ட் ஆள் இருக்கக்கூடாது. மிஸ் தீபிகா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தீர்த்துக்கிட்டு அவங்கள தப்பான வழியில் தள்ளி விட்டதுக்கான அத்தனை டாக்குமெண்ட்டும் நளினி மெயில் பண்ணிட்டு போயிருக்காங்க. நளினியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். எஸ்பி வரைக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. உங்கள் காலேஜில் நாங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தெரிஞ்ச உடனே காலேஜில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்காது. அது உங்களுக்கு மதிப்பு மரியாதையாக இருக்காது. உங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு அது ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள்னால மற்ற நல்ல ஆசிரியர்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் இங்கே வந்தோம். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வந்து ஜீப்பில் ஏறினீங்கன்னா பிரச்சனை இல்லை. முரண்டு பிடிச்சிங்கன்னா வேற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் வேலைக்காரம்மா ஒரு வாட்டி பார்க்க அந்த அம்மா படபடப்பில் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமாம்மா? ஐயோ எனக்கு தெரியாதுங்க. இவங்க காலையில் நேரமாக வேலைக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் எப்பாவது ஒரு நாள் நேரமாக வருவாங்க, அப்புறம் லேட்டாக வருவாங்க. எங்கிட்ட ஒரு சாவி இருக்குதுங்க ஐயா. நான் ஒரு 7 மணிக்காட்ட வந்து வீட்டு வேலை செஞ்சு வச்சுட்டு 9 மணிக்கெலாம் போயிடுவேங்க ஐயா. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அடிக்கடி வீட்டுக்கு ஆம்பளை பசங்க பொட்ட பிள்ளைங்க நிறையா வந்துட்டு போவாங்க. அது ஏதோ படிக்கிற விஷயம் நினச்சேங்க ஐயா. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதான் உண்மை. என்கொயரி கூப்பிட்டா நீங்கள் வரணும். உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுங்க. அதையும் மீறி நீங்கள் ஊரை விட்டு போனீங்கன்னா எங்கே இருந்தாலும் உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நாங்கள் பிடிச்சிக்குவோம். இல்லைங்க ஐயா, பக்கத்து ரூல் தான் இருக்கேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேன். அதுக்கப்புறம் தீபிகா கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்க. பிரபு திரும்பவும் வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிரும், நாங்க கூப்பிடும் பொழுதே நல்லா டீசெண்டா வந்துக்குங்கன்னு சொல்லவே தீபிகா மெல்ல மெல்ல ஜீப்ல ஏறுறா. காலேஜ் பசங்களை தகாத வழியில கொண்டு போகணும்னு நினைக்கிற தீபிகாவை அவளுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சேகரிச்சு அதை எப்படியாவது போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு போராடின நளினிக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன நினைச்சா, அதை எதுக்காக பிரியாவுக்கு மெயில் பண்ணனா? ஸ்ட்ரெயிட்டா போலீஸ்ல கொண்டே கொடுக்காம அவ மெயில் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எஸ்பியோட ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் ஃபோன் அடிக்கவே தான் பேக்கெட்ல இருந்து எடுத்து பாக்குறாரு. எஸ்ஐ பிரபுவோட நம்பர் வருது. சொல்லுங்க பிரபு. சார், தீபிகாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். அந்த பொண்ணு நளினியோட கொலையில ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு சொல்லி என்கொயரி பண்ணலாமா சார்? நீங்க வரதா இல்லை நானே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இல்லை பிரபு, இதெல்லாம் நீங்க டிலே பண்ணவே கூடாது. நீங்க இப்பவே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. நளினியை பத்தி, நளினியோட மரணத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பாருங்க சார். நளினி மேல இருக்கக்கூடிய கோவத்துல தீபிகா தான் இது பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சார். அதனால கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருந்த சிவம், இல்ல பிரபு, நளினியோட கொலையில தீபிகாவுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா நளினியோட கொலையில முக்கியமான குற்றவாளி வேற ஒரு ஆளோன்னு எனக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்குது. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா பிரபு, அதுக்காக நீங்க என்கொயரிலாம் ஸ்டாப் பண்ண வேண்டாம். நளினி கேட்டுட்டே இருங்க. நான் குற்றவாளி மேல இருக்கக்கூடிய சந்தேகம் ப்ரூவ் பண்ண உடனே உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்றேன். நீங்க தயாரா இருங்க. ஷியோர் சார், கண்டிப்பா. லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க சார். இங்கதான் இருக்காங்க. அவங்கள வச்சுதான் சார் அரெஸ்ட் பண்ணேன். சரி, ஓகே, பாருங்க. சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கால் வர அதுல கான்ஸ்டபிள் சுந்தரம் நேம் வருது. சுந்தரமோட நேம் பார்த்தோன்னே டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சுந்தரம் அண்ணா போனீங்களா? என்கொயரிக்கு வர சொன்னீங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரி காலையில நான் வீட்டுக்கு போனேன்.
வீட்ல கேசவ் கிடையாது. அதனால மறுபடியுமே நான் ஃபோன் பண்ணி என்கொயரிக்கு வான்னு கூப்பிட்டேன். அவன் நான் வெளியூர் போறேன்னு சொல்லி சொன்னான். சரி, இப்ப வெளியூர் போயிட்டானா? இல்லைங்க சார். முழுசா கேளுங்க. ஆ சொல்லுங்க. சார் நான் என்கொயரிக்கு வான்னு சொல்லும்பொழுது நான் வெளியூர் போறேன் 2, 3 நாள் ஆகும்ன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனா, இப்ப நான் வரும்பொழுது பஸ்ல போயிட்டு இருந்தா சார். நான் அன்னைக்கு சொன்னேன்ல சார், அடிக்கடி ஒரு பொண்ணு கூட பார்க்கறதா எனக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு கான்ஸ்டபிள் ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு. நாம அந்த பையன ஃபாலோ பண்ண சொன்ன கான்ஸ்டபிள். ஆமா. அந்த பொண்ணு கூட தான் போவானாட்ருக்குதுங்க சார். நான் அந்த பொண்ண முன்னாடி பார்த்தது இல்லைங்க சார். ஆனா ஒரு பொண்ணு கூட அவன் பைக்ல போயிட்டு இருந்தத நான் பார்த்தேங்க சார். அப்போ அன்னைக்கு கான்ஸ்டபிள் வந்து நம்மகிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன நீங்க கொண்டாந்தீங்க இல்லையா? ஆமா சார். அது பிரகாரம் பார்க்கும் பொழுது, அவன் இது நாள் வரைக்கும் என்கொயரில சொல்லாத ஒரு கேரக்டர் அவன் கூட சுத்திட்டு இருக்கிறதா பார்த்ததா நீங்க சொன்னீங்க. ஆமா சார். அவன் ஒரு புள்ள கூட, அது கல்யாணம் ஆன ஒரு புள்ள கூட சுத்திட்டு இருக்கிறதா பார்த்துட்டு தாங்க சார் அன்னைக்கு வந்து அவ்வளோ அவசரத்துல சொன்னேன். அவ இது நாள் வரைக்கும் எந்த என்கொயரிலயுமே அத பத்தி சொல்லவே இல்லைங்க சார். இப்ப நீங்க அந்த என்கொயரி கூப்பிட்டங்காட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீட்ல அவிங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. சரி அப்படிதான் வெளியில போகக்கூடாதுல்லன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி என்கொயரிக்கு வர சொல்லலான்னு கேட்டா, வெளியில போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க சார். வரதுக்கு 2, 3 நாள் ஆகும்ன்னு சொன்னா. ஆனா இப்ப கடத்தெருவுல பார்த்தேங்க சார் அந்த புள்ளையோட. சரிண்ணே. இப்போ ஒண்ணு பண்ணுவோம். ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் அவிங்க வீட்ல வந்து காவலுக்கு போட சொல்லுங்க. அவிங்க அம்மாவுக்கு எந்த ஃபோன் வந்தாலும் யாரு என்னன்னு வாட்ச் பண்ண சொல்லுங்க. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தேகம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்கொயரின்னு சொல்லியிருக்கிறோம். அவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். அதனால வீட்டுக்கு வருவானான்னு தெரியல. நீங்களும் பைக் நம்பரும் அவன் போனதையும் நோட் பண்ணாம விட்டுட்டீங்க. இப்ப கான்ஸ்டபிள் ஒருத்தர போடுங்க. அவன் கண்டிப்பா அவிங்க அம்மாக்கு இன்னைக்குள்ள ஃபோன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணுனானா நிச்சயமா அவன் நம்மகிட்ட சிக்குவான். நான் உங்கள ஸ்டேஷன்ல மீட் பண்றேன். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க சார். சொல்லிட்டு சுந்தரம் ஃபோன வைக்கவே, தன்னுடைய ஃபோன்லேருந்து மறுபடியும் பிரபுக்கு கால் பண்ணி, பிரபு சார் சொல்லுங்க சார். நம்ம கேஷவோட நம்பர் உங்ககிட்ட இருக்குதா? அதான் இறந்து போன நளினியோட அண்ணன். இருக்குதுங்க சார். அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. நம்ப கேஷவ ஃபாலோ பண்ணணும். சார் ஆமா. கேஷவ ஃபாலோ பண்ணணும். நம்பரை ட்ராக் பண்ணுங்க. ஷூர் சார். தோ இப்பவே ட்ராக் பண்றேன் சார். சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது நளினியோட அப்பா இறந்து போற அன்னைக்கு. வீட்ல யாருமே இல்ல. நளினி காலேஜ் விஷயமா வெளியில போக, அவங்க அம்மாவும் பட்டறையில நூல் போடுறதுக்காக வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்ல தனியா இருக்கிறாரு நளினியோட அப்பா. ஏதோ கடை அடைப்பு அப்படிங்கிறதுனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வீட்ல இருக்க, அன்னைக்கு கேஷவுக்கும் ஃப்ரீ தானே. உள்ள வந்தவன் அப்பாவை பார்க்க அவனுக்கு பதட்டம். ஏதோ ஒரு வேகத்துல தண்ணி அடிச்சிட்டு வந்தாச்சு. ஆனா அப்பா இருக்காரே நினைச்சுக்கிட்டு அவன் வாயை மூடிட்டு உள்ள போறான். உள்ள போகும் பொழுது அவன் அப்படியே கொத்தி திங்கிற மாதிரி பாக்குறாரு கேஷவோட அப்பா. கேஷவ், அப்பா என் நில்லு. நின்ன உடனே அப்பாவை பக்கம் திரும்பாம வேற பக்கமா திரும்பி நிக்கிறான். பக்கத்துல வந்தவர் அவன் குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு மூக்குல கைய வச்சுட்டு, என்னடா அதெல்லாம்? அப்பா அது ஃப்ரெண்ட்ஸோட. அதை விடு, அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது. அப்பா சொல்லுப்பா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா? அதெல்லாம் யாரும் இல்லையேப்பா. பொய் சொல்லாத. ஒரு குழந்தையோட கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியாமா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. உன்ட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யாரும் தப்பா சொல்ல கிடையாது. கண்ணுக்கு கண்ணா பார்த்தா உன் தங்கச்சி தான் என்கிட்ட சொன்னா. அப்படி சொன்ன உடனே கேஷவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா நளினி சின்ன பொண்ணு. அவளுக்கு என்ன தெரியும்? அவ எப்பவோ நான் அந்த பொண்ணு கூட மீட் பண்ணத. கேஷவ், நீ அடிக்கடி அந்த பொண்ணை மீட் பண்றனால நளினியும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சு பார்த்ததுல நீயும் அந்த பொண்ணும் ஸ்கூல் டேஸ்லேருந்து பழகிட்டு இருந்திருப்பீங்க போல. நீ மறுபடியும் அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு அப்புறமா மீட் பண்ணி இருந்திருக்கிற. இப்போ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கியா? நளினி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து எங்கிட்ட சொல்லிட்டா. அப்பா அவ கிடக்குறாப்பா. அவையே உங்ககிட்ட சொல்லணும், எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்பெல்லாம் எதுவும் இல்லைப்பா. சரி, அப்பா பொண்ணு பார்க்குறேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்க வேண்டாம். நான் வெளியூர்ல எங்கேயாவது உனக்கு இதே மாதிரி மொபைல் கடை வச்சு தரேன். அங்க போய் பழச்சிக்கோ. அப்பா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. கேஷவ், நீ தப்பு பண்ற. நீ லவ் பண்றது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கல்யாணம் குழந்தையோட வீட்டுல புருஷன் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழணும்னு அந்த பொண்ணை லவ் பண்றது பெருந்தப்பு. ஸ்கூல் முடிச்சு படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லியிருந்தா நாங்க என்ன எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்போம்ல. அப்பா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. கேஷவ், ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இன்னையோட நிறுத்திக்கோ. அப்பா விடுங்கப்பா. கரெக்டா கேஷவோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய போன் அடிக்கவே அந்த போனை எடுத்து பார்க்க அதுல மகாங்கிற நம்பர் வருது. அதை பார்த்த கேஷவோட மூஞ்சியெல்லாம் அரண்டு போயிருது. அப்பா இருக்கிறாருங்கிறதுனால பாக்கெட்ல போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறான். மறுபடியும் ரிங்கு வருது, கட் பண்ணி விடுறான். மறுபடியும் ரிங்கு வருது, அதை கட் பண்ண விடாம டக்குன்னு போனை பிடுங்கிடுறாரு நளினியோட அப்பா. போனை பிடுங்கி பார்த்தா அதுல மகான் போட்டு பக்கத்துல ஹார்ட் போட்டிருக்குது. இதை பார்த்த உடனே ஆத்திரமானவர் போனை அட்டன் பண்ணி, ஹலோ. பேச்சு குரல் கேட்கவே இல்லை. லைன்ல இருக்கியாமா? இருக்கங்க. என்னம்மா?
கல்யாணம் ஆகி குழந்தைய பெத்து வேற ஒருத்தனோட பொண்டாட்டி இருந்துட்டு என் பையனை கைக்குள்ள விட நினைச்சிட்டு இருக்கேன் நீ? உனக்கெல்லாம் அறிவு வேண்டாம்? சின்ன பொண்ணா இருக்கிறனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்போம். இப்ப வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிற. மரியாதையா என் பையனை விட்டுரு. அவன் எதுவுமே பேசாம அங்க இருக்க ஆப்போசிட் நிக்கக்கூடிய கேஷவுக்கு கோவம் வந்துருது. அப்பா போனை கொடுங்கப்பா. நீங்க தேவையில்லாத பிரச்சனை இது பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தா திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கா என்ன? அவ புருஷனை அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கும் அவ புருஷனை சுத்தமா பிடிக்கல. அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற ஐடியால் இருக்கான். அதனால இவ இப்படி இருக்கா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? லைன்ல இருக்கக்கூடிய மகா அழுகிற சத்தம் கேக்குது. என்னடா என்ன? கல்யாணம் ஆகி எவனுக்கோ பிள்ளைய பெத்தவளை நீ கல்யாணம் பண்ணிட்டு வருவ, நான் வீட்டுக்குள்ள விடணுமா? உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். அவ புருஷன் கூட வாழ முடியாதவ உங்ககிட்ட வந்து எப்படிடா வாழுவா? அசிங்கமா இல்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு? மறுபடியும் மகா அழுகிற சத்தம் கேட்கவே கேஷவ் கோவம் வந்து அவங்க அப்பாட்ட இருந்து போனை பிடுங்கி, மகா நீ வெயி, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். மகா போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கேஷவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஆகுது. இங்க பாருடா, நான் தெளிவா சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கூட நீ இனிமேல் பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. அப்பாவை சொல்லிட்டே அவனோட கையை பிடிக்க போக அவன் கேஷவோட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான். தட்டு தடுமாறி கீழே விழுந்தவர் எந்திரிச்சு ரொம்ப மனக்கவலையோட இருக்கிறாரு. இவ வேகமா உள்ள போய் கதவை சாத்த போனை எடுத்து மகாக்கு கால் பண்றான். 4-5 வாட்டி கால் பண்ணியும் மகா போனை எடுக்கவே இல்லை. மெசேஜ் எல்லாம் என்னென்னமோ அனுப்புறான். பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். 2-3 நிமிஷம் என்னென்னமோ அனுப்பிட்டு மறுபடியும் கால் பண்ண மகா அட்டன் பண்ணவே இல்லை. வாய்ஸ் மெசேஜ், வீடியோ கால்னு எல்லாமே ட்ரை பண்ணி 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா மகா ஃபோன் அட்டன் பண்றா. மகா, ஏன் மகா நான் எவ்வளவு கூப்பிட்டு அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்? வேண்டாம் கேஷவ், உங்க அப்பா சொன்னது சரிதான். நீ என் கூட சுத்திட்டு இருக்காத. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நான் கல்யாணம் ஆகி குழந்தைய பெத்தவ தான். நீ உன் வாழ்க்கையை பாரு. இனிமேல் எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீ உங்க அப்பா பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு மகா போனை கட் பண்ணவே மகான்னு அவன் கூப்பிட மகா போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் பண்ண, வீடியோ கால் பண்ண, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பண்ண மகாட்டு இருந்து ரிப்ளை வரவே இல்லை. நேராக இவன் கோவமெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபோனை தூக்கி டப்புன்னு கீழே போட்டவன் ரூம்லேருந்து வெளியில் வந்து சேரில் உட்காந்து கண்ணை மூடி இருக்கிற அப்பாவை பார்த்து, யோ பையன் யோன்னு கூப்பிட்ட உடனே கண்ணை முழிச்சு பார்த்தவர், என்னப்பா என்னப்பாவா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா ஐயா? நீ எல்லாம் மனுஷனா? அவன் என் கூட பேசவே மாட்டேங்கிற ஐயா. நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லா கேட்டுக்கோ, அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு இடையில யாரு வந்தாலும் நான் கொன்றுவேன். அது நீ, உன் பொண்டாட்டி, உன் புள்ள, அவன் புருஷையே, அவ பெத்திருக்காளே ஒரு குழந்தை, அதுவா இருந்தாலும் சரி நான் கொன்றுவேன். ஆமாய்யா, ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணணும். என்ன பண்றது? அவன் ஆயப்ப கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் மறந்துட்டு வாழ்ந்தேன். மறுபடியும் பார்த்தா பிடிக்கதானே செய்யுது. அவ எல்லா வகையிலையும் சரிதான். கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்க தவிர. இங்க பாரு, அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. எனக்கு ஒன்று அப்படியே கொல்லுடா, கொல்லு. அப்ப உனக்கு நல்லது சொல்ற. போய் கல்யாணம் ஆன ஒருத்தரை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆளு. அவ ஃபோன் எடுக்காம இருக்கிறதே நமக்கு நல்லதுதான். நீ மறுபடி பண்ணி தேவையில்லாம பிரச்சனை வளர்த்திட்டு இருக்காத. சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க அப்பாவோட குறவழியை பிடிச்சிட்டு போய் டப்புன்னு செவுத்துல தலையை அடிக்க, அவர் ஒரு அடியில அப்படியே தலையெல்லாம் கிறுகிறுக்க ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பா, டேய் விடுடா, நான் நல்லது தாண்டா சொல்றேன்னு சொல்ல அவன் அவங்க அப்பாவோட குறவழியை இன்னும் இறுக்கமாயிட்டே போறான். தலையை பிடிச்சு நல்லா அடி நடிக்க அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. சாவியா? நல்லா சாவியா? என் காதலை கெடுத்துட்டு உனக்கு ஒரு இது கேக்குதாயா? சாவியா? சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறான். ரத்தம் வரல, எதுவுமே வரல. ரத்தம் வராதுதான் இங்க பிரச்சனையே. அடிபட்டு ரத்தம் வந்தா கூட உயிர் பிழைச்சிடலாம். ரத்தம் வராம விட்டுட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா? எந்த ரத்தம் இல்லாம கீழே விழுந்தவர் கொஞ்ச நேரத்துல அப்படியே மூச்சு இழந்துடுறாரு. கோவத்துல அவன் வெளியில போயிடுறான். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா காலேஜ்ல இருந்து வரக்கூடிய நளினி அம்மா எல்லாரும் உள்ள வந்து பார்க்க அவர் கீழே சரிஞ்சு கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் பதறி போய் எல்லாரும் தூக்குறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல கேஷவ் மறுபடியும் ஓரளவுக்கு சுயநலவு வந்து அப்பாவை இப்படி பண்ணிட்டமேன்னு வந்து பார்க்க அவரை ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போற வழியில செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டாருங்கிற விஷயம்தான் ஆம்புலன்ஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் சொன்னது. இதை கேட்ட குடும்பமே அதிர ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய கேஷவுக்கு நெஞ்செல்லாம் படபறக்க ஆரம்பிக்குது. டேய் கேசவ், அப்பா எப்படிடா கீழே விழுந்தாரு? என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. அவங்க அம்மா கேட்க அவன் எதுவுமே பேசாம முழிக்கிறான். என்னடா ஆச்சு? நீங்க 2 பேர் தான்டா வீட்டுல இருந்தீங்கன்னு கதறிக்கிட்டே கேட்க, ஆமாம்மா நாங்க 2 பேர் தான் இருந்தோம். ஆனா நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வெளியில வந்தேன். அப்ப அவர் சேர்ல உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டு தான் வந்தேன்.
ஆனா திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியல. வலிக்கு விட்டு கீழ விழுந்துட்டாரான்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அதுக்கப்புறம் அழுக குரல் மட்டும்தான் கேட்க ஆரம்பிக்குது. வலிக்கு விட்டு அப்பா கீழ விழுந்துட்டாரு அப்படின்னு அப்படியே ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டான். ஆனா படிச்ச தங்கச்சி ஒருத்தி பக்கத்திலேயே உட்காந்து அவளுடைய படபடப்பையும் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் அப்பாவோட கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தழும்புகளையும் பார்த்து சும்மா விடுவாளா என்ன? இப்போ இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து வந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்த நளினியோட அம்மா, ஐயா பையன் வந்தானா வர சொல்றேன், இங்கே காவ காத்துட்டு இருக்கீங்களே, வீட்டுக்கு போலாம்ல இல்ல ஸ்டேஷனுக்கு போலாம்ல? இல்லம்மா, நான் இங்கே தான் இருக்கணும். உங்க பையன் வெளியில போயிருக்கிறேன்னு சொன்னாரு, அதான் வர வரைக்கும் வெயிட் பண்றோம். நாங்க தான் உங்ககிட்ட சொல்லி விட்டோம்லம்மா, எங்கேயுமே எப்பவுமே என்கொயரி முடிகிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு. ஏன் உங்க பையன் ஊரை விட்டு போனாரு? ஊரை விட்டுலாம் போகலையா, வந்துருவான், இங்கே தான் பக்கத்தில் போயிருக்கேன்னு சொன்னான். இல்லம்மா, கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னானாமா. 2 நாளா? 2 நாள்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டானே, என்கிட்ட சொல்லவும் இல்லையே. சரிம்மா, பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். உங்கள் மயம் மட்டும் ஃபோன் பண்ணாருன்னா நான் இருக்கிறத சொல்லாமல் ஃபோனை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க. சரியா, நான் நான் சொல்லறேன். சொல்லிட்டு அந்த அம்மா ஏதோ ஒரு சந்தேகத்துல வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க. ஏன் கேஷவ இப்படி பிடிக்கிறாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கான்ஸ்டபிள் சுந்தரம் ஏதோ சொல்லிட்டு இருக்க, ஆப்போசிட்ல உட்காந்துருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல அவருடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வர, அதை எடுத்து பார்க்க அதுல ஒரு அட்ரஸ் தெரியுது. டக்குன்னு அது எஸ்ஐ பிரபு அனுப்பிச்சதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ண, பிரபு இந்த அட்ரஸ்ல தான் இருக்கா? ஆமா சார், ரொம்ப நேரமா இந்த அட்ரஸ்ல தான் சார் இருக்கு. இது எந்த ஏரியா சார்? நம்மளோட ஏரியால இருந்து ஒரு 13ல இருந்து 15 கிலோமீட்டர் இருக்கும் சார். அதாவது கேஷவோட வீட்ல இருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும். ஷார்ட்கட்ல போனானா 5-6 கிலோமீட்டர்ல போயிடுவான் சார் அவங்க வீட்ல இருந்து. அங்கதான் சார் ரொம்ப நேரமா இந்த சிக்னல் காமிச்சிட்டு இருக்குது. அப்படியா? எத்தனை மணில இருந்து காமிக்குதுன்னு சொல்ல முடியுமா? சரி, மார்னிங்ல இருந்தே அங்கதான் காட்டுதுன்னு சொல்றாங்க சார். சரி, நீங்க அந்த லொகேஷனுக்கு வந்துடுறீங்களா? சரி சார், நான் அந்த லொகேஷனுக்கு வந்துடுறேன். எஸ்ஐ சொன்ன அடுத்த நிமிஷம் கான்ஸ்டபிள் கூட சிவம் அங்கிருந்து கிளம்புறாரு. கேஷவ் இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அது மகாவோட வீடா தான் இருக்கணும். குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அங்க கட்டல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேஷவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா மகா. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லப்ல, எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கேஷவ் சொல்லிட்டு கீழே உட்காந்து அவன் மடியில படுத்து அழக ஆரம்பிக்கிறா மகா. ஏன்ல அழுகுற? நாம பண்றதெல்லாம் பெரிய தப்பு தானே, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல கேஷவ். ஏய், என்ன? உனக்காக எத்தனை பண்ணியிருக்கேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் ரெண்டும் சேரோன்னா தடையா இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணி தான் ஆகணும்னு முடிவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை தவிர நமக்கு வேற வழியும் கிடையாது. நீ முதல்ல வெரசா கிளம்பு, நாம் ஊரை விட்டு போயிடலாம். கேஷவ் அப்படி சொன்ன உடனே மகா, எனக்கு ஏதோ பயமா இருக்குது. லூசு மாதிரி உளராத. அதுக்கு தான் பகல் நேரத்துல உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் உன் வீட்டுக்கு. ஊர்ல இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்துருமா? ஹெல்மெட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு மேனேஜ் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதோ ஆட்கள் நடமாட்டம் வீடு அதிகமா இல்லாத இடத்துல வந்து வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க, அதுங்காட்டி பரவாயில்ல, வெரசா கிளம்பு. ஏய், அந்த ஆள் வேலைக்கு போயிட்டு எப்படியும் நைட்டு லேட்டாக தான் வருவா. அப்படி வந்து என்னையும் பிள்ளையும் காணான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நிச்சயமாக உன் புருஷ பண்ணுவேன். கிளம்பும்போது வேணா சோத்தாக்கி உள்ள விஷத்தை கலந்துட்டு வா, அந்தாலையும் சேர்த்து கொல்லுவோம். ஏன், எங்க அப்பனை என் தங்கச்சி நான் கொல்லுலையா? கேசவ், எனக்கு ஏதோ. மகா, வேண்டாம் மகா, நான் என் அப்பனை தெரியாம கொன்னேன், ஆனா என் தங்கச்சிய நான் தெரிஞ்சே கொன்னேன். அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். போய் உனக்காக நான் அவளை கொன்னேன். என் அப்பனை கொன்னதை அவள் கண்டுபிடிச்சிட்டா. அன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறான் கேஷவ். அதாவது கேஷவோட அப்பா இறந்த அன்னைக்கு. அப்புறம் வேக வேகமாக போய் மார்ச்சுவரியில் இருக்கிறவங்கிட்ட என்னென்னமோ பேசுகிறான். அதுக்குள்ள ஒருத்தன் வேகமாக பைக்கில் வந்து மஞ்சள் கலர் பையில என்னத்தையோ கொடுக்குறான். அதுலேருந்து பணத்தை எண்ணி எண்ணி மார்ச்சுவரிக்கு வெளியில் இருக்கிறவன், மார்ச்சுவரிக்கு உள்ளே இருக்கிறவன் சொல்லி எல்லாருக்கிட்டையும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். இதெல்லாம் நளினிக்கு ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவ பல சந்தேகங்களோட ஒரு வாரம் அமைதியாக இருந்தா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு காலேஜில் இருந்து நேரமாக வர அவன் வீட்டில் உட்காந்துட்ருக்குறான். உள்ளே வந்தவ கேஷவை பார்த்து, கேஷவ், சொல்லு நளினி, எனக்கு ஒரு சந்தேகம், நீ சொல்லுவியா? சொல்லு. இல்லை கேஷவ், எதுக்காக மார்ச் வரையில் எல்லாருக்கும் அவ்வளோ பணம் கொடுத்த? நிஜமாலுமே அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணமா? ஏன்னா அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லை, அப்பாவோட கழுத்தில் தழும்புகள் இருந்துச்சு, அதாவது கைத்தார மாதிரி. அது அம்மா கவனிக்கல, நான் கவனிச்சேன். அப்பாவோட பின்மண்டை கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு, அது கூட கீழே விழுந்ததுன்னு சொல்லிச்சுக்கலாமே தவிர கழுத்துக்கு பின்னாடி நெகம் பட்ட மாதிரி கீறல்லாம் இருந்துச்சு.
அப்பாவோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரலிங்கிறது அவரை பேக் பண்ணதை வச்சே நல்லா தெரிஞ்சிச்சு. சொல்லு கேஷவ், என்ன நடந்துச்சு? எதுக்காக ஆம்புலன்ஸ் டிரைவரு, மார்ச்வரியில் இருந்தவங்க, போனவங்க, வந்தவங்க எல்லாத்துக்கும் நீ பணம் கொடுத்த? இதில் என்ன இருக்கு? சொல்லு. டக்குன்னு கோவப்பட்டவன், நானும் மகாவும் லவ் பண்ணுறேன்னு அப்பாட்டு நீ தான் சொன்னியா? ஆமாம், நான் தான் சொன்னேன். அது உண்மைதானே? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவள நீ ஏன் லவ் பண்ணணும்? அவன் நமக்கு வேண்டாம். ஆ, அதை உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னா, அதனால தான் கோவத்தில் பிடிச்சு தள்ளி விட்டேன். செத்துட்டான். இப்போ என்னங்கிறதுக்கு? எப்படிதான் அவனுக்கு சொல்றதுக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரில. சொல்லிட்டான். துடிச்சு போனவ வேகமா அவனை போட்டு அடி அடி நடிக்க, ஏன்டா எங்க அப்பாவை இப்படி பண்ணுனேன்னு 5 நிமிஷம் விடாம அடிக்கிறா. டக்குன்னு கோவப்பட்டவன் அவளோட 2 கையையும் பிடிச்சு தள்ளி விட அவ கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தவளுக்கு கண்ணில் அப்படி தண்ணி. இங்க பாரு, உங்க அப்பா நான் கொன்ன மாதிரி உன்னை கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மரியாதையா இருந்துக்கோ. என்ன? நல்லா தெளிவா கேட்டுக்கோ. நான் உனக்கு அன்னைக்கே வார்னிங் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன். நானும் மகா லவ் பண்ணுறோம். விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாது. நானும் அவளும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதற்கு இடையில வரக்கூடிய அவள் புருஷன், நீ, உங்கள் அம்மா, அந்த குழந்தை யாராக இருந்தாலும் நான் கொல்லுவேன். உங்கள் அப்பா நான் கொன்னது நான் தான் வெளியில் சொன்னேன்னா சைலண்டாக உன்னையும் உன் அம்மாவையும் நிச்சயமாக கொன்றுவேன். சரியா? மரியாதையாக இருந்துக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு கேஷவ் வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் நளினியோட வாழ்க்கையே மாறி போயிடுது. அழுக, வேதனை, தைரியமாக வெளியில் வரலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் யார் மேலே எது மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லை. வெங்கட்ட வந்து பேசும்போது கூட அப்படி எரிஞ்சு விழுந்திருக்கிறா. பிரியா வாணிகிட்ட கூட சரியாக பேசுறதில்ல. என்ன முடிவெடுக்குதுன்னு யோசிச்சு அவள் கடைசியாக எடுத்த முடிவு போலீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மகா, இதெல்லாம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, அவள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாளாங்கிறக்காக தானே உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு உன் தங்கச்சியை கொன்ன. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் என்ன மகா, கிளம்பு முதல்ல. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா, அந்த ஒரு லைனுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு நீ வேணும் கேஷவ். அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட நின்றுட்டு இருக்கேன். ஆனால் சாயங்காலம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட்டு போய் அது ஊர் முழுக்க, நீ வேற ஏற்கனவே 2 கொலை பண்ணியிருக்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப. எந்திரிச்சு நின்னவன் டக்குன்னு கோவப்பட்டு, ஒரே கேள்வி, நான் வேணும்னா பேக் பண்ணு, நான் வேண்டான்னா சொல்லு, என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். மகா எதுவுமே பேசாம பரன் மேல் இருக்கக்கூடிய பையை எடுக்கிறா. கட்டல் அவன் உட்காந்துட்டு இருக்க பரன் மேல் இருக்கிற பையை எடுத்து வேணுங்கிறது எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. வேணுங்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 2 பை, ஒரு தோல் பையோட குழந்தையை தூக்கி மகா தயாரா நிக்கிறா. ஏய் மகா, சொல்லு. நான் முதல்ல போறேன். அந்த முக்கில் வண்டி நிற்க வச்சுட்டு இருக்கேன். நீ வேகமாக குழந்தைய தூக்கிட்டு வந்துடு. நான் ஒரு பையை எடுத்துட்டு போறேன், நீ பின்னாடி வா. சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் வேக வேகமாக முன்னாடி போக, பின்னாடி மகா கதவுக்கு பின்னாடி நிற்கிறா. அவன் மெல்ல மெல்ல அந்த பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல், கேஷவ். திரும்பி பார்க்க மகா நிற்கிறா. கையில் தோல் பை, ஒரு பைய குழந்தையோட. ஆனால் பக்கத்தில் எஸ்ஐ பிரபுவும் கான்ஸ்டபிள் சுந்தரவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே அவனுக்கு கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. பின்னாடி திரும்பி மகான்னு போலாமா இல்லை இப்படியே ஓடிடலாமான்னு நினச்சிக்கிட்டு அவன் திரும்பும் பொழுது அவனுக்கு ரொம்ப பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் சிவம் நின்றுட்டு இருக்கிறாரு. சார், சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? விஷயமா? எங்கே கிளம்பிட்டீங்க? சார் இல்லை சார், தெரிஞ்ச பொண்ணு பஸ் ஏற்றியோட சொல்லுச்சு, அதனால தான் சார். அப்படியா? ஊர்லேயே இல்லைன்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னியாம்மா? சார் அது வந்து சொல்லிக்கிட்டே டக்குன்னு தான் இடுப்பில் வச்சிருந்த கத்தி எடுத்து இன்ஸ்பெக்டர் சிவத்தை குத்த வர அவர் வலது கையை பிடிச்சிடுறாரு. வலது கையை பிடிக்க பின்னாடி இருந்து எஸ்ஐ ஒடியார, பிரபு அவ்வளோ சீன்லாம் இல்லை, பார்த்துக்கலாம். மகாக்காக உன் அப்பாவை கொன்று உன் தங்கச்சியை கொன்று, அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளானு. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவன் டக்குன்னு இன்ஸ்பெக்டர் சிவத்தை ஃபோர்ஸா தள்ள அவர் கீழே போய் விழுந்துடுறாரு. இவ உடனே ஓட ஆரம்பிக்கிறான். எஸ்ஐ பிரபு பின்னாடி ஓட இன்ஸ்பெக்டர் சிவவும் பின்னாடியே போறாரு. ஒரு கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அவன் ஏதோ தடிக்க விட்டு கீழே விழுகிற மாதிரி போய் ஆனால் எந்திரிச்ச உடனே ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் அவனுடைய வேகத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கை எட்ட தூரத்துக்கு அவன் வர இன்ஸ்பெக்டர் சிவம் அவனோட சட்டையை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளிடுறாரு. கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் பிரபு அவனை போட்டு காலாலே 4 மிதி மிதிக்க அதை பார்த்துட்டு இருந்த சிவம், பிரபு அங்கே தனியாக நிற்கிறாரு சுந்தரமண்ணன், அந்த பொண்ணும் டேஞ்சர் தான், நீங்கள் அங்கே போங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஓகே சார். சொல்லிட்டு பிரபு மகா பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போக இங்கே சிவம் அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுக்குள்ளே எப்படி எந்திரிச்சவன் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை எடுத்து சிவத்தோட தோளில் அடிக்க அவர் முதல்ல தடுமாறி மறுபடியும் திரும்பி அந்த கட்டையை பிடுங்குறாரு. கட்டையை பிடுங்கின அடுத்த நிமிஷம் அவனோட வயிறு, தோல்னு நிறைய இடங்கள்ல அடி. அதுக்கப்புறம் ஓங்கி செவனி காட்டி அறைய அவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல் மேலே போய் விழுகிறான். பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து
முடியாம இன்ஸ்பெக்டர் சிவத்து மேல தூக்கி அடிக்க அவர் ஃபர்ஸ்ட் நழுவிட்டாரு. 2வது வாட்டி அவருடைய தோள்பட்டையில் நல்லா பட்டுருச்சு. வலி பொறுக்க முடியாம அவர் அம்மான்னு கீழே குமிஞ்ச நேரம் அவன் டக்குன்னு எந்திரிச்சு அந்த கல்குவையில தாண்டி ஓட ஆரம்பிக்கிறான். இவருமே அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு கல்குவையில தாண்டி ஓட அது ஒரு காட்டுப்பகுதியில போய் நிக்கிறாரு. அவன் எங்க போனானே சுத்தமா தெரியல. சுத்தி முத்தியும் பார்க்க அந்த இடத்துல அவனை காணவே காணாம். ஒரு 2 நிமிஷம் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்க அதே நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு கயிறு அவருடைய கழுத்துல வந்து சுருளுது. அவர் அந்த கயித்தை இறுக்கி பிடிக்க பின்னாடி கேஷவ் தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. கயித்து இறுகமா பிடிச்சிட்டு இருக்க அவருக்கு மூச்செல்லாம் திணற ஆரம்பிக்குது. தன்னுடைய வலது காலை எடுத்து அவனோட பின்னாடி காலில் எட்டி உதைக்க முட்டி ஒரு நிமிஷம் அப்படியே சடார்னு சத்தம் கேட்டு அவனுடைய கையெல்லாம் லூஸ் ஆகி அவன் ஒரு நிமிஷம் முட்டியை பிடிச்சிட்டு நிற்கிறான். கழுத்தில் இருக்கக்கூடிய கயிறை எடுத்து அவனுக்கு கைத்தாலேயே 4 அடி கொடுக்க அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட பெல்ட்டை கழட்டி அவனை ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்திட்டு கீழே விழுந்துடுறான். எந்த கைத்தால அவன் அவருடைய கழுத்தை நறுக்குனானோ அதே கைத்தால அவனோட கையை பின்னாடி கட்டி அவனை தரன்னு இழுத்துட்டு போறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். போற வழியெல்லாம் அவனுக்கு அடி விழுந்துகிட்டே தான் போகுது. பெரிய ஹீரோயிசம் காட்டுறியாடா, பண்ணதே தப்பு. ஒரு நல்ல பொண்ணையை கொன்னுட்டு நீ என்ன இது பண்ற? உனக்கு பயந்துகிட்டு உன் தங்கச்சி எங்காவது நான் செத்துருவணும் அதனால இதை கொண்டு போய் போலீஸ்ல சேர்த்துருன்னு வேற ஒரு தப்பை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் பண்ணிட்டு போயிருந்திருக்கிறா. அந்த அளவுக்கு நீ அவரை மரண பயத்தை காமிச்சிருந்துருக்கிற, அப்படிதானே? அப்பாவை கொன்று அதை மறைக்க தங்கச்சியை கொன்று நீ எல்லாம் ஒரு ஆளு சொல்லிக்கிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் நிற்கும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய 4-5 பேர் இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. மகா அவமானத்துல கூனி குறுகி போய் நிக்கிறா. எல்லா விஷயங்களும் காட்டுத்தீ மாதிரி ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது. கேஷவை அரெஸ்ட் பண்றாங்க. மகாவையும் தான் கொலை பண்ண தூண்டினது பிளானடு மர்டர்ன்னு சொல்லிட்டு 2-3 பிரிவுகள் மேல 2 பேத்து மேலேயுமே கேஸ் போடுறாங்க. 2 பேத்தையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ், வாக்குமூலம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீபிகா மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவங்கள கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு 7 மணி அப்படிங்கும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு டிவிஎஸ் வந்து நிக்க அதுலேருந்து இறங்கி வராரு மகாவோட கணவன். பார்க்கறதுக்கே அப்பாவியா வேலை முடிச்சு சலிச்சு புளிச்சு வர மாதிரி இருக்குது. உள்ள வந்தவரை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறான் மகா. அவருடைய கண்களையும் கண்ணீர் தான். உள்ள வந்தவர் உள்ள உட்காந்துருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவத்துக்குமே கான்ஸ்டபிளுக்குமே எஸ்ஐக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, சார் நான் தான் அந்த குழந்தையோட அப்பா. என்ன நடந்துச்சுன்னு தெரில, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான்னு சொன்னாங்க. வேற ஒரு ஆம்பளைக்கு ஆசைப்பட்டுட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அப்படிப்பட்ட அவ எனக்கு வேண்டாம். என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா, நான் வளர்த்திக்கிறேன். உடனே மகா குழந்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், இது என் குழந்தை, நிச்சயமா நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு என் குழந்தை வேணும். உடனே கான்ஸ்டபிள் எந்திரிச்சு வந்து அந்த குழந்தைய மகாவோட கையிலேருந்து வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்து வாங்கிக்கிட்டு, தம்பி இந்த குழந்தை என்னானாலும் உங்ககிட்ட தான் வரும் தம்பி. இதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. பெத்தவை இறந்துட்டாலோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாலோ இல்லை விட்டுட்டு போயிட்டாலோ தனியாக இருக்கிற ஒத்த ஆம்பளைகிட்ட சொந்த பிள்ளையாக இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் தம்பி. நீங்கள் வீட்டில் பொம்பளை இல்லை இந்த பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை கொண்டாந்து கொடுத்துட்டு உங்கள் பிள்ளையை நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போயிருங்க. இது எங்களோட ப்ரொசீஜர். ஒரு குழந்தை நல்லா வளரணும், அதனால நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க தம்பி. ஐயா பிள்ளை இல்லாமல் ஒத்த நைட்டு கூட இருக்க முடியாதுங்க ஐயா, கொடுங்க, நான் வேணா எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்றேங்க ஐயா, உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் தம்பி. ஆனால் கான்ஸ்டபிள் சுந்தரம் ஏதோ சொல்ல போக டக்குன்னு எந்திரிச்ச சிவம் குழந்தைய வாங்கி, இந்தாங்க பிடிங்க, உங்கள் குழந்தை நீங்கள் வளர்த்துங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்கணும், அதை மட்டும் நீங்கள் ப்ரூஃப் கொடுத்துட்டு உங்கள் குழந்தைய நீங்களே வச்சுக்கலாம். இது தேவையில்லை தான், இருந்தாலும் எங்களோட இதுக்காக நாங்கள் வாங்கி வைக்கிறோம், உங்கள் குழந்தை உங்களுக்கு தான் சொல்லிட்டு கொஞ்சம் கூட மகாவை திரும்பி பார்க்காம அங்கே இருக்கிற 3 பேர்த்துக்கு நன்றி சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போகிறாரு மகாவோட கணவன். குழந்தை வெளியில் போகும் பொழுது ஒரு சொட்டு கூட அழுகலை அப்படிங்கிறது தான் அவளுக்கு இருந்த பெரிய அதிர்ச்சியே. பெத்தவளை பிரிகிற குழந்தை அழுகாத அளவுக்கு ஒரு பெத்தவளா இருந்து மகா என்ன பண்ண போறாங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துருச்சு. தேவையில்லாத ஆசை. வாழ்க்கையில இவங்களுக்கு இவங்க நியமனம் ஆனதுக்கு அப்புறமா எதுக்கு தேவையில்லாத புது உறவு, பழைய உறவு? குடும்பம் அப்படிங்கிறது பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஐயோ இவங்கள மாதிரி இல்லையே அவங்கள மாதிரி இல்லையான்னு கம்பேர் பண்றதுக்கு பதிலாக இது இவங்கிட்டு இருக்குதேன்னு பார்த்து மகா வாழ்ந்திருக்கலாம். ஆசைக்கும் தேவையில்லாத பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில நான் சாதிக்கணும், நல்லபடியா வரணும் அப்படிங்கிற ஆசைகளோட மட்டுமே இருந்திருக்கலாமா என்னமோன்னு
மகாவுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆணோ பெண்ணோ திருமணம் ஆயிட்டா குடும்பம்தான் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மகா மூலமா கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க. மகா இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? 2 உசுறு போய் உசுரை விட மேலான பையனும் கையை விட்டு போயிட்டான். கேஷவ் கூட தான் பண்ண தப்போன்னு மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறான். தப்போ என்ன, தப்பு தான். கேஷவ், மகா, தீபிகா எல்லாத்துக்கும் அவங்க செஞ்ச தப்புகளுக்கான தண்டனைகள் வாங்கி தரப்பட்டது. இறந்து போனா கூட நளினியோடைய எண்ணம் நிறைவேறுச்சுன்னே சொல்லலாம். தப்பு செஞ்சவங்க தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, ஊர் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. உன்னை விட மாட்டேன் கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.